நேபாளில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டது. அதில் 103 தமிழர்கள் அங்கு சிக்கியிருக்கிறார்கள். இது தொடர்பாக முதலமைச்சர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம். தற்போது முதலமைச்சர் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக ஆலோசனை ஈடுபட்டுள்ளதா? அவர் அண்மை செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். யார் யாரெல்லாம் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படுது, முழு விவரம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நேபாள ஆய்வுக் கூட்டம் சட்டசபை அடிப்படையில் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்று இதுல வெளிநாட்டு வாழ் நலத்துறை அமைச்சர் தென்னரசு மற்றும் மூத்த அமைச்சர்கள் மற்றும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்று சட்டப்பேரவையில நேபாள் சம்பவம் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதுல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இந்த நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி தமிழர்கள் எத்தனை பேரை நாம் மீட்டு இருக்கிறோம், இது குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துல பல்வேறு கேள்விகள் எல்லாம் முன்வைத்திருந்தார். இதுல ஏதாவது குழு நியமிக்கப்பட்டதா, இது போன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டிருந்த சூழல்ல உடனடியாக இந்த பேரவை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே முதலமைச்சர் தலைமையில் அவசர ஆய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல ஒரு குழு ஒன்றை நியமிப்பதற்கான ஒரு திட்டமிடல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேபாள் நாட்டில் ஏற்பட்ட பெருவெள்ள பேரிடரில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்பு நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டை சார்ந்த 103 பேர் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றுள்ள நிலையில் அவர்களின் நிலை குறித்தும் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே தூதரக அதிகாரிகள் மூலம் டெல்லியில் உள்ள தமிழக அரசு அதிகாரிகள் மூலம் மீட்பு பணிகள் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வரும் நிலையில தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அதிகாரியை நியமித்து மீட்பு பணிகளை ஒருங்கிணைத்து தமிழர்களை அழைத்து வர திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நேபாளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க சிறப்பு அதிகாரியை தமிழக அரசு நியமித்திருக்கிறதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில இப்படி ஒரு சிறப்பு குழுவை அமைப்பதற்காகவே உடனடியாக அவசர ஒரு ஆய்வுக் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். தமிழக அரசு அறிவித்த உதவி எண்களுக்கு எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது, எத்தனை தமிழர்கள் சிக்கி இருக்கிறார்கள், ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம் சிக்கிய நீதிபதிகள் என இது குறித்து உரிய விளக்கம் வேண்டும் என்று எதிர்கட்சியினர் இன்று சட்டப்பேரவையில ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டியிருப்பது முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 103 பேர் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றுள்ள நிலையில் அவர்களுடைய நிலை, அவர்கள் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள், அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது, அவர்கள் அடையாளம் காணப்பட முடிந்ததா, இன்னும் எத்தனை பேர் இதிலிருந்து இந்த சென்ற பேர் எத்தனை பேரை தொடர்பு கொள்ள முடிகிறது, எத்தனை பேர் தொடர்பு கொள்ள முடியவில்லை குறித்தெல்லாம் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அதிகாரியை நியமித்து மீட்பு பணிகளை ஒருங்கிணைத்து தமிழர்களை அழைத்து வர திட்டமிட்டிருப்பதாகவே கூறப்படுகிறது. அதாவது தமிழக சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூட்டு இந்த கூட்டத்தொடரில் பொறுப்பேற்ற பிறகு சட்டசபை இதுவரை கேள்வி நேரம் கேட்கப்படாத நிலையில முதல் முறையாக கேள்வி நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதுல நேபாள பெருவெள்ளம் தொடர்பாகவும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் சிக்கி தமிழர்கள் எத்தனை பேரை நாம் மீட்டிருக்கிறோம் என்று பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக சட்டசபையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் நேபாள நாட்டில் மிகப்பெரிய பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது, 160 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 750 பேரை காணவழியான செய்திகள் வருகிறது, சுற்றுலா சென்ற 110 இந்தியர்கள் கீழ்வதாகவும் குறிப்பாக தமிழகத்தில் சில பல்வேறு மாவட்டங்களில் 4 மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேள்விகளை அடுக்கியிருந்தார். இந்த சூழல்ல இப்படி முதலமைச்சர் உடனடியாக அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டி புது ஒரு குழுவை நியமித்து தமிழர்களை மீட்டு வருவதற்கான திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான ஆலோசனை முதலமைச்சர் தலைமையில மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நடைபெற்று வருகிறது.